ஜெனரலாக நம்ம பாடியில் 256 போன்ஸ் இருக்கு, 256 எலும்புகள் இருக்கு. பெரிய எலும்புகள், தொடை எலும்புகள், கால் எலும்புகள் போக நமது முகத்தில் காதுக்குள் இருக்கும் சிறிய எலும்புகள் பல ஷேப்ஸ், பல இது இருக்கு. ஆனால் முக்கியமாக என்ன யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, the bone is a continuous fact. நம்ம ஒவ்வொருத்தர்லையும் இருக்கும் எலும்பு 8 மாதம் கழிந்து இப்போ இருக்கும் எலும்பு 8 மாதம் கழிந்து இருப்பது. The bone is continuously reformed. சிறு வயதில் கம்ப்ளீட்டாக இருக்கிற பாடியில் எல்லா எலும்புமே 4 மாதத்துக்கு ஒரு தடவை இஸ் கம்ப்ளீட்லி ரீஃபார்ம். நடு வயதில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இஸ் கம்ப்ளீட்லி ரீஃபார்ம். வயதாகும் போது சுமார் 10 மாதத்திலிருந்து 1 வருஷத்துக்குள்ள இட் இஸ் கம்ப்ளீட்லி ரீஃபார்ம். தட் இஸ் பிகாஸ் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் புது போன் உண்டாகுது, பழைய போன் இஸ் பீங் டெபாசிட்டட். ஸோ நமது போன் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ போன் பேங்க். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெபாசிட் ஆகுது, எவ்வளோ வித்ட்ரா ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமது எலும்போட ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த கிராஃபில் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 40 வயசுக்கு ஒரு 35லேருந்து 40 வயசு வரைக்கும் எலும்பு டெபாசிஷன் பண்ணுறது இஸ் மச் மோர் தென் எலும்பு வித்ட்ராய். எவ்வளோ எலும்பு உண்டாகுதோ அது எலும்பு எடுக்கிறத விட பல மடங்கு இருக்கிறதுனால நமது எலும்பு பாசிட்டிவ் பேலன்ஸில் போகும், நிறைய எலும்புகள் உண்டாகும். இந்த 40 வயசில் அதில் 40 வயசு கழிந்தவுடன் போன் வித்ட்ராயல் இஸ் மோர் தென் போன் டெபாசிஷன். அதனால பார்த்தீங்கன்னா டோட்டல் போன் மாஸ் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பெண்களுக்கு 1.6 டைம்ஸ் கம்மியாக போன் டெபாசிட் ஆகுது. எவ்வளோ டெபாசிட் ஆகுதுங்கிறது அவங்களுக்கு இட்ஸ் ஹார்மோனலி கண்ட்ரோல். அதாவது ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் இஸ் கண்ட்ரோலிங் தட். ஸோ அவங்களோட பீரியட்ஸ் முடியும் போது அந்த மாதவிடா நிறையும் பொழுது அவங்களோட போன் டெபாசிஷன் இஸ் நாட் ஓன்லி ரெடியூஸ்ட் பட் ஆல்சோ அந்த பீரியட்ஸ் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது there is a sudden fall in the bone formation and then it becomes much low. So although ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தாலும் 40 வயசுக்கு மேலே அந்த வித்தியாசம் ரொம்ப சடனாகவும் ஜாஸ்தியாகவும் மாறும். இந்த லைனுக்கு கீழே போன் டென்சிட்டி வரும்போது அதை ஆஸ்டியோபரோசிஸ்ன்னு சொல்கிறோம். அதில் ரிஸ்க் ஆஃப் ஃப்ராக்சர். ஸோ இந்த அளவுக்கு போன் இருக்கும்போது நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா போன் இவ்வளோ மாதிரி நல்லா ஃபில்டர்ட் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், பட் இப்படி இருக்கும். பட் இந்த அளவில் போன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போன் அப்சர்வ் ஆகி இட் பிகம்ஸ் வெரி ஃப்ரஜைல் அண்ட் when it crosses this you have the possibility of a fracture. So நம்ம மெயின் கன்சர்ன் throughout the life நம்ம எப்படி நம்மளோட போன் மாஸை இந்த லைனுக்கு மேலே அந்த த்ரெஷோல்ட் ஆஃப் ஃப்ராக்சருக்கு மேலே வச்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ சிறு வயதிலிருந்து 30 வயசு வரைக்கும் இட்ஸ் அ பீரியட் ஆஃப் ஆக்டிவ் க்ரோத், அப்புறம் ஸ்லோ லாஸ், 50 வயசுக்கு அப்புறம் ரேப்பிட் லாஸ், அப்புறம் லெஸ் ரேப்பிட் லாஸ். ஸோ இந்த 50 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எஸ்பெஷலி அந்த முதுகெலும்பில் இருக்கிற போன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் குறையிறதுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் பேர குழந்தைகள் ஹைட்டில் வளர்ந்துட்டே இருப்பாங்க, ஆனால் வீட்டில் இருக்கும் பாட்டிமார்கள் ஹைட் குறைஞ்சிட்டே வருவாங்க. நீங்கள் யாராச்சும் ஒரு வயசானவங்கள லேடிஸை 50 வயசில் பார்த்துட்டு 70 வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 2 இன்ச் கம்மியாக இருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம எப்படி இதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் இதை வயது ஆன பிறகு ஆரம்பித்த பிரயோஜனம் இல்லை. இந்த போன் டெபாசிட்டை நம்ம ஹையர் லெவலில் ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கணும்னா நம்ம சிறு வயதிலிருந்தே நம்ம எத்தனை வயசில் இருந்தாலும் சரி அதிலிருந்தே நம்ம ஆரம்பிக்க வேண்டியது. ஸோ இதில் மேக்ஸிமம் எல்லாரும் ஏதாச்சும் ஒரு மெடிசன் கொடுங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மாத்திரை கொடுங்க போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் மோர் வித் தி லைஃப் ஸ்டைல் அண்ட் த டயட் யூ டேக். டாக்டர் சுவாமிநாதன் மிக அருமையாக சொன்னாங்க, எப்படி நமது ஒவ்வொரு டயட்டும் நாம் சாப்பிடுவது எப்படி நம்மளது ஆரோக்கியத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக டயட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
high calcium diet. Non-vegetarian சாப்பிட்றவங்களுக்கு automatically there is a increased calcium intake. அவங்களுக்கு calcium supplement தேவையில்லை. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கள ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் பால் ஃபுல்லாக குடித்தாலும் அல்லது நிறைய கீரை கிரீன்ஸ் கீரை வகைகளை சாப்பிடுபவர்களுக்கு அடிஷ்னல் சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லை. ஜீரண சக்தி இல்லாமல் இருந்துச்சுன்னா, கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா, அல்லது டயரியா இல்லாட்டி இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருப்பவங்களுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் அதில் கால்சியம் அப்சார்ப்ஷன் ரொம்ப குறையும். ஸோ அதனால் கால்சியம் மெடிசன் சாப்பிட்றது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் நமது அலிமெண்ட்ரி சிஸ்டம் அண்ட் அவர் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நம்ம கரெக்டாக வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். செகண்ட் இஸ் there is a biological impulse to deposit calcium. நம்ம எவ்வளோ கால்சியம் வேணாலும் சாப்பிடலாம், பட் ஆனால் அது வந்து குடல்லேருந்து அப்சார்ப் ஆகணும். அது அதே கால்சியமாக போய் பாடியில் டெபாசிட் ஆக முடியாது. அது it has to be converted into calcium pyrophosphate and calcium pyrophosphate crystals. அப்புறம் தான் அது போய் டெபாசிட். அந்த கால்சியம் டு கால்சியம் பைரோப்ரோஃபேட் கிறிஸ்டல்ஸாக மாறி அது டெபாசிட் ஆகிறதுக்கு பயோமெக்கானிக்கல் இம்பல்சஸ் ரொம்ப தேவை. அதுக்கு வந்து நம்ம அதிகமாக கண்டிப்பாக எக்ஸசைசஸ் பண்ணணும். அதனால தான் ஒரு நாளைக்கு மினிமம் 20 minutes வாக்கிங், அதாவது வாரத்தில் அட்லீஸ்ட் 5 days 20 நிமிஷம் வாக்கிங், 40 minutes இஸ் பெட்டர் அட் த ஸ்பீட் ஆஃப் 5 kilometers per hour. நடந்தால் அந்த சைக்கிளிக்கல் ரிதம் அந்த ஸ்டிமுலஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா போன்ஸ்லேயும் அந்த கால்சியம் வில் டெபாசிட். அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எவல்யூஷனில் வந்து நம்ம விலங்குலேருந்து மெதுவாக எந்திரிச்சு இப்போ கடைசியாக அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரிபடி ஹஸ் சாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர். ஸோ காலையிலிருந்து எழுந்தவுடன் ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட்டை தொட்டு நம்ம எல்லாருமே உண்மையை சொல்லலாம். நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்க்குறோம்? நம்ம கூட இருக்கிற ஒய்ஃப் சில்ட்ரனை பார்க்குறது இல்லை, சுவாமியை பற்றி நினைக்கிறது இல்லை. ஃபஸ்ட் எடுத்தோடனே மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் தான் பார்க்கணும். அப்புறம் அதில் மாட்டினா அப்புறம் கண்டினியூஸாக ஃபேஸ்புக், அப்புறம் சோஷியல் மீடியா அதெல்லாம் முடிஞ்சு. ஸோ எக்ஸசைஸ் இல்லாதது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் ஆஸ்டியோபோரோசிஸ். இதில் வந்து எல்லாருமே காமனாக கேட்கும் கேள்வி, எக்ஸசைஸ் வேணும்னா வாக்கிங் பெட்டரா இல்லாட்டி ரன்னிங் பெட்டரா? So walking is 5 times better than running. So running is not a good exercise. So in fact இப்போ வந்து எஸ்பெஷலி சிறு வயசுலேருந்து ஓடாமல் திடீரென்று 30 வயசு 40 வயசில் ஓட ஆரம்பித்தா repetitive use, dystrophy and injuries are very very common. So இது வந்து very well proved. Running will injure your knee joint and hip joint and spine. சிறு வயதிலிருந்து ஓடாமல் திடீர்னு 30 வயசுலேருந்து இல்லாட்டி 40 வயசுலேருந்து ஓட ஆரம்பித்தோம்னா the disabilities are more than positive factors. So walking is much better, and rather than in the treadmill, வீட்டுக்குள்ளே ட்ரெட்மில்லில் நடக்கிறத விட வெளியே வாக் பண்ணுறது பெட்டர். எஸ்பெஷலி காலை வெயில் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா அண்ட் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல நடந்தோம்னா இட் இஸ் மச் பெட்டர் தென் வாக்கிங் இன் ட்ரெட்மில். எந்த வயசாக இருந்தாலும் அந்த வயசுக்கு ஏற்பட்ட எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 20 minutes per day எக்ஸசைசஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸசைஸை நம்ம வந்து முட்டிக்கு தனியான சில எக்ஸசைசஸ், முதுகுக்கு தனியான எக்ஸசைசஸ், கழுத்துக்கு தனியான எக்ஸசைசஸ் இருக்குது. அதை வந்து நம்ம பிரித்து 5 நிமிஷம் பண்ணோம்னா காலையில் சாப்பிடும் முன் நம்ம பண்ணுறதுக்கு முன்னால் பாடி ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா, எஸ்பெஷலி இஃப் வி ஆர் ஸ்லீப்பிங் இன் ஏர் கண்டிஷன் ரூம்ஸ், குளிர் நேரத்துலையும் ஏர் கண்டிஷன் ரூம்ஸில் படிக்கிற போதும் நமது மசில்ஸ் வந்து இட் வில் பி வெரி ஸ்டிஃப் அண்ட் இட் வில் நாட் பி ஸ்ட்ரெச்சபிள். அந்த சமயத்தில் சடனாக வெரி சிவியர் எக்ஸசைசஸ் பண்ணோம்னா யூ கேன் இன்ஜூர் த பாடி. அந்த மாதிரி ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் ஒரு ஹாட் ஷவர் இல்லைன்னா ஒரு ஹீட்டிங் பேட் வச்சு மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் செய்வது முக்கியம். நல்ல உணவு ரொம்ப முக்கியம். அதை பற்றி நிறைய பேசலாம். ஸோ அது டாக்டர் சுவாமிநாதனே நிறைய பேசியிருக்காரு. பட் மித்தவங்க காமனாக கேட்கும் கேள்வி,
நான் கால்சியம் செப்பரேட்டாக சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் காமனாக எல்லோரும் கேட்குறீங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு நார்மல் பேலன்ஸ் டயட் சாப்பிட்டு அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லை ஆண்களுக்கு. ஆண்களுக்கு எந்த வயதிலும் கால்சியம் சப்ளிமெண்ட் தேவையில்லை அன்லஸ் குடலில் ஏதாச்சும் பாதகம் இருந்து சில டிசீசஸ் இருந்தால் கால்சியம் சப்ளிமெண்ட் தேவை. பெண்களுக்கு மாதவிடா ஆரம்பித்ததிலிருந்து 50 வயதிலிருந்து கால்சியம் சப்ளிமெண்டேஷன் இஸ் மச் பெட்டர். ஸோ எவ்வளவு சப்ளிமெண்டேஷன் வேணும்னா 1000 milligrams per day. அதாவது நார்மலாக ஒவ்வொரு கால்சியம் டேப்லெட்டும் 500 milligrams இருக்கும். அதில் வந்து நீங்கள் நல்லா சப்போஸ் யூ ஆர் டேக்கிங் நான் வெஜிடேரியன் ஒரு கப் ஆஃப் மில்க் எவ்ரி டே, நிறையா கீரைகள் சாப்பிட்றீங்க, காய்கறிகள் சாப்பிட்றீங்கன்னா 1 calcium tablet is enough and that is better taken in the morning before food when the calcium is better absorbed. பட் உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா யூ ஷுட் டேக் கால்சியம் கேன் இரிட்டேட் த ஸ்டமக். ஸோ அதை வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்றது பெட்டர். 2 கால்சியம் டேப்லெட்டையும் ஒரே சமயம் சாப்பிடுவதற்கு பதிலாக 1 காலையிலும் 1 மாலையிலும் சாப்பிடுவது பெட்டர். நம்ம கால்சியம் சாப்பிட்டாலும் அந்த கால்சியம் பாடியிலிருந்து அப்சார்ப் ஆகி லிவரில் மெட்டபலைஸ் ஆகி திருப்பி போனுக்கு போய் டெபாசிட் ஆகிறதுக்கு விட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெரிய பரவலாக ஒரு எபிடமியாலஜிக்கல் டிசீஸ் மாதிரி இருக்குது. யாருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் விட்டமின் டி மிகவும் கம்மியாக இருக்கிறது. ஸோ நம்ம சப்ளிமெண்ட்டாக எடுக்காமல் அது ஆக்சுவலாக நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி வர்றது இஸ் மச் பெட்டர் விட்டமின் டி. அதுக்கு முக்கியம் வந்து நமது சூரிய ஒளி. ஸோ எனக்கு நல்லா தெரியும், டாக்டர் சுவாமிநாதன் பேசும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆல்மோஸ்ட் அவர் சொன்னது எல்லாமே எங்கள் தாத்தாவும் பாட்டியும் செய்வாங்க. டீச்சிங் நாங்கள் லீவுக்கு போகும்போது நான் இது அவர் சொல்கிறது முக்கால்வாசி அவங்க செய்கிறத பார்க்குறேன். பட் ஏன் செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்காததுனால நாங்கள் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வி ஹவ் ஆல்மோஸ்ட் அபேண்டன்ட் இட். எவ்ரி சண்டே மார்னிங் எங்கள் தாத்தா ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 15 minutes to 20 minutes நல்லா வெயிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வருவார். ஸோ தட் இஸ் த ஈஸியஸ்ட் அண்ட் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் கெட்டிங் விட்டமின் டி. அதுக்காக விட்டமின் டி செப்பரேட்டாக இன்ஜெக்ஷன்ஸ் போடணும் இல்லாட்டி சப்ளிமெண்ட் போடணும் தேவையில்லை. அண்ட் ஆல்சோ தெர் ஆர் மெனி அதர் non-vegetarian diets which are very high in vitamin D. If you are not taking non-vegetarian, சூரிய ஒளி தான் பெஸ்ட் மெத்தட் ஆஃப் லேடிஸ்க்கு. if they have chronic back pain, tiredness கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா, அடிக்கடி முதுகுவலி கால்வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இட் இஸ் பெட்டர் டு டேக் ஒரு பிஎம்டின்னு ஒரு டெஸ்ட், போன் மினரல் டென்சிட்டின்னு இந்த டெஸ்ட்டு. அது வெவ்வேறு போன்ஸில் வந்து எவ்வளோ கால்சியம் டெபாசிஷன் இருக்குது, போன் மினரல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியும். அது -2க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வித்தின் த ஃபர்ஸ்ட் 5 years ஆஃப் போஸ்ட் மெனோபாசல் பீரியட் இருந்துச்சுன்னா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் அ வெரி important and it is a well proven therapy. So periods நின்று மெனோபாஸ் வந்து 5 வருஷம் கழிச்சு ஹார்மோன்ஸ் ஆரம்பிக்கிறது. The benefit is only for the first 5 years. ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 5 yearsக்குள்ள இருந்தால் இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அது பண்ணிக்கிறது, it will prevent osteoporosis. செகண்டாக டாக்டர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி அவருக்கும் சரி எந்த மருத்துவராக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் மஸ்குலோஸ்கெலிட்டல் ப்ராப்ளம் ஆர்த்தோபெடிக்ஸ்லையும் சரி யாராக இருந்தாலும் பார்க்குறது பேக் பெயின் அண்ட் நெக் பெயின். ஆக்சுவலி இட் இஸ் த மோஸ்ட் காமன் மஸ்குலோஸ்கெலிட்டல் டிசீஸ். அதாவது 80 லைஃப் டைம் ப்ரெவலன்ஸ் வந்து 80லேருந்து 90% வரைக்கும். கழுத்து வலி முதுகு வலி ஒரு அட்டாக் கூட இல்லாமல் இருக்கிறது யாருக்கும் சாத்தியம் இல்லை. இது ஏன் காரணம், ஏன் முதுகுவலி அதிகமாக வருகிறது என்று பார்த்தா இட் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் எவல்யூஷன் ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஸ்லோவாக நம்ம ஸ்பைன் எவால்வ் ஆகிற போது நம்ம பார்த்தோம் மிருகங்கள் பார்த்தோம்னா அது வந்து ஹரிசான்டலாக இருக்குது. அந்த ஸ்பைனுக்கு வந்து இந்த அடி முதுகில் வந்து எந்த விதமான ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஸ்லோவாக 4 காலிலிருந்து 2 காலுக்கு வரும்பொழுது இந்த when we became completely erect and biped, the maximum mechanical adaptation took place at the lower spine. அதாவது முதுகெலும்பில் அடி முதுகெலும்பில் தான் மேக்ஸிமம் சேஞ்சஸ் ஆகி நம்ம மிருகத்திலிருந்து நம்ம இப்படி நேரம் நிற்கணும்.
அதனால அந்த இடம் வந்து இட்ஸ் அ பயோமெக்கானிக்கலி வீக் ஸ்பாட். எனக்கு அந்த இடத்துல வந்து வர மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் வெரி வெரி ஹை. நீங்கள் எவ்வளோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் இந்த டிஸ்க்குள்ளே போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். இதில் வந்து இட் ஷோஸ் அஸ் அ கிராஃப்ட். முன்னால் குனிஞ்சு ஒரு 10 கிலோ வெயிட் தூக்குற போது நம்ம அடி முதுகு டிஸ்க் மூலிமா 220 kg per square inch அவ்வளோ பவர்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் போகுது. உட்கார்ந்த பொசிஷன்லேருந்து நம்ம வெயிட் தூக்கணும்னா 275 kg per square inch நம்மளுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் போகும். அத்தனை ஃபோர்ஸ் வர்றதுனால தான் அந்த முதுகு வந்து அந்த டிஸ்க்ஸ் வந்து அடிக்கடி டேமேஜ் ஆகி அந்த ப்ராப்ளம் ஆகி 80% ஆஃப் பீப்புள் ஹேவ் காட் மல்டிபிள் டிஸ்க் ப்ராப்ளம். இந்த டிஸ்க் வீக் ஆச்சுன்னா எவ்ரி டைம் நம்ம குனியும் போதும் நம்ம நிமிரும் போதும் it either bulges too much in the front or it bulges too much in the back. முன்னால் போகும்போது அதிக வலி வரும் எனக்கு, பிகாஸ் இந்த ஜாயின்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால. பின்னால் வளையும் போது இது கொஞ்சம் பல்ஜ் ஆச்சுன்னா அந்த பல்ஜ் வந்து ஆக்சுவலாக அந்த நரம்புகளை தொடும்போது அந்த நரம்பு எந்த இடத்துல போய் நம்ம காலுக்கு சப்ளை பண்ணுதோ முதுகுலையும் வலி வரும், அந்த கால் அந்த இடத்துலையும் வலி வரும். அதிக அழுத்தம் வரும்போது அந்த இடத்துல மரத்து போகிறது, கொஞ்சம் பாடி வீக்னஸ், லெக் வீக்னஸ் எல்லாம் வரும். இதுக்கு பேர் சயாட்டிக். பட் இதில் முக்கியமாக இது எல்லாருக்கும் இது வராமல் தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு முக்கிய காரணம் நம்ம இந்த முதுகில் இருக்கும் மசில்ஸ். இப்போ இந்த ஸ்கூல் பேக்ஸ் தூக்குறதுலேயும் பெரிய ப்ராப்ளம் இருக்குது. சில்ட்ரன் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்கூல் சைல்டோட வெயிட் பிரகாரம் பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் சைல்டோட 75% அந்த ஸ்கூல் பேக்ஸ் வெயிட் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் பேக்ஸ் தூக்குற போது 10% பாடி வெயிட்டுக்கு 10%க்கு மேலே ஸ்கூல் வெயிட் பேக் வெயிட் இருக்கக்கூடாதுன்ட்டு பேக் தனியாக ஒரு சைடு தூக்காமல் ஆக்சுவலி இந்த பேக் பேக்ஸ் இருக்கிற மாதிரி. இப்போ ஹோல் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாண்டில் எவ்ரி ஸ்கூல் பேக் மஸ்ட் ஒன்லி பி அ பேக் பேக். இட் cannot be a bag which you can carry on one side. So in the மாதிரி we have to become scientifically and make sure that the exercises are perfectly done. நல்ல எக்ஸசைஸ் பண்ணால் 90% சரியாயிடும். பட் ஆனால் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம கிராஜுவலாகவும் ப்ராக்ரெசிவாகவும் பண்ணணும். நம்ம ரோட்டில் போகும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு போஸ்டர் பார்த்தோன்னே நாமளும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே ஜிம்மில் போய் சேர்ந்து வித்தவுட் ட்ரைனிங் வித்தவுட் இது ஓவர் எக்ஸசைஸ் பண்ணோம்னா யூ வில் ஹாவ் அன் எக்ஸசைஸ் இன்ஜுரி. ஸோ இப்போ எக்ஸசைஸ் பண்ணாதனால முதுகுலி நாங்கள் எவ்வளோ பார்க்குறோமோ அதே அளவுக்கு தவறான எக்ஸசைஸ் அதுனா ஓவர் என்தூசியாஸ்டிக்காக எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலும் நிறைய இன்ஜுரிஸ் நாங்கள் பார்க்குறோம். ஸோ திஸ் ஷுட் நாட் பி ஆக்சுவலி தட். ஸோ எப்போ நம்ம முதுகுவலி நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய ஒன்று. ஸோ 80% முதுகுவலி நம்ம டயட்டை ஆல்டர் பண்ணி வெயிட் குறைச்சி எக்ஸசைஸ் பண்ணாலே சரியாயிடும்.